இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறதுனால ஒன்று எடுத்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸில் எடுத்துக்கிட்டாண்டா ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தோல் சீவி எடுத்ததுக்கப்புறம் காய் துருவது இருக்கு இல்லையா, இதில் இந்த சிப்ஸ் துருவுற இடம் இருக்குது பாருங்கள், சிப்ஸ் துருவுற இடம். இந்த சிப்ஸ்லாம் உருளைக்கிழங்கு பஜ்ஜிலாம் துருவோம்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி நல்லா மெலிசாக துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாக வரும். இப்போ நல்லாவும் துருவி எடுத்து இந்த உருளைக்கிழங்கை இந்த தண்ணியில் போட்டு அலசிட்டு இந்த மாதிரி ஒரு காஞ்சி துணியில் நல்லா வச்சு எல்லா பக்கமும் தொடச்சி எடுத்துருங்க. 2 பக்கமும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஈரம் இருந்துச்சுன்னா இந்த அப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வராது, டேஸ்ட்டு நல்லாவும் வராது. நல்லா தொடச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். 2 பக்கமும் நல்லா கார்ன்ஃப்ளவர் கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கு இருக்குது பாருங்கள், டூத் ஸ்டிக்கு, இதை வச்சு இதான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் இந்த ஒரு பக்கம் உள்ளே பண்ணது ஒரு பக்கம் மேல் வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் நம்ம மெலிசாக துருவி வந்தோம்னா இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் நல்லா மெலிசாக துருவிக்க சொன்னேன். இப்போ 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நடுவில் இந்த ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு இப்போ ஸ்நாக்ஸு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ இந்த ஃபோல்ட் பண்ண இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் கொஞ்சம் சூடானதும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். உருளைக்கிழங்கை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன், இப்போ பொரிச்சதுக்கப்புறம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குல்ல. இப்போ இது கூட கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நல்லா எல்லா பக்கமும் உப்பு அந்த மசாலா சில்லி பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.